வந்தோம் இல்லையா, எப்படியா அப்படின்னா தாராளமாக நீங்கள் களை இறங்கிட்டு எவ்வளோ குவாலிட்டி பிளேஸ் ஃபார் அ ஃபேமிலி, ஈவன் ஃபார் பேச்சுலர் ஆட்களான்னா எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறாங்க. ஹாய், இன்றைக்கி நேற்று நைட் நாங்கள் திடீர்னு தூத்துக்குடி வந்திருந்தோம். ஸோ அங்கேருந்து திடீர்னு புக் பண்ணி பிளான் பண்ணி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நாகர்கோயிலில் ஒரு ரெசார்ட்க்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு அது ரெசார்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். எங்களோட ரெசார்ட்டில் ரூமில் எய்த்தாப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் வியூ வந்து சூப்பராக இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க வந்து சக்தி அண்ணா, அருணாக்கா, அவங்களோட இது ரூமு. இது எல்லாமே வந்து ரப்பர் தோட்டம், ஃபுல்லுமே ரப்பர் தோட்டம் தான் இருக்குது. எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே குளம் மீன்ஸ் ஆறு ஓடுது. ரொம்ப நல்லா இருக்குது. நான் காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த ரெசார்ட் நேம் மட்டும் எனக்கு டக்குன்னு தெரியலை. அவ்வளோ அழகாக இருக்குது வியூஸு. இங்கே வந்து யானைலாம் வருமா காலையில் குளிக்கிறதுக்கு. பட் நைட் நாங்கள் 2:30க்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்றனால யானைலாம் நாங்கள் பார்க்க முடியல. அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங். யாராவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் ஃப்ரீயாக அப்படின்னா தாராளமாக வந்து இங்கே வரலாம். நீங்கள் அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது. பால் வருது. இதுலேருந்து அப்படியே ரப்பர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரப்பர் மரம் பார்க்குறேன். இந்த பாருங்களேன், இப்படி அப்படியே வடிஞ்சு இதில் விழுகுது. இதோ அவர் செஞ்சுக்கிட்டே போகிறாரு. இந்த மாதிரி வச்சுருக்காங்க. மரத்தில் வியூ சூப்பராக இருக்குது. யாராவது வரணும் அப்படின்னா இந்த ரெசார்ட்டுக்கு தாராளமாக வாங்க. எல்லாம் எப்படி இருக்குது விஜய், எப்படி இருக்குது ரெசார்ட்டு? பேச மாட்டானே. ஸோ நல்லா அந்த பால் அப்படியே சுடிச்சுட்டா விழுகுது எல்லா இடத்துலையும். நாங்கள் ஹோம்மேட் ஃபுட் தாங்க எல்லாமே. இப்போ சாப்பிட்றதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து உட்காந்துட்டோம். சக்தி அண்ணா அவங்களும் எங்கள் கூட வந்திருந்தாங்க, தூத்துக்குடி மீனவன். ஸோ இன்றைக்கி நாங்கள் காலையில் என்ன மெனு அப்படின்னா தோசை, இட்லி தான். சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களுமே விலாக் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஈடன் ஃபால்ஸ் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு நாகர்கோயில் கிட்டே இருக்குது. இது ஆக்சுவலி வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு ப்ளசண்ட்டாக வந்து ஒரு 2 days வந்து நீங்கள் ஒர்க் ப்ரெஷரில் இருக்கீங்க, வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணலாம். அது ரிவர் பக்கத்தில் அப்படியே வந்து ஸ்டே பண்ணுற ரெசார்ட்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மெயினாக வந்து ஃபுட்டு தான் அல்டிமேட்டு. காலைல சாம்பார், சட்னி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது பண்ணி கொடுத்துருவாங்க. தோசை, இட்லி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு லொக்கேஷனே. இது எல்லாமே ரப்பர் தோட்டம். உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. எனக்கு அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலி நேற்று நாங்கள் தூத்துக்குடிக்கு வந்தோம், சக்தி அண்ணா அவங்க வீட்டுக்கு வந்தோம். அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி நாகர்கோயிலில் ஒரு பிளேஸ் இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டாக வந்தோம். த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன்னா இடமே வந்து ரொம்ப பள்ளந்தான். அப்படியே காரில் நாங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்தோம் இல்லையா, இப்படியே ஆறு. இங்கே வந்து சாப்பிட்றதுக்கான இடம். இங்கே பாருங்கள், இதை தாண்டி தான் நாங்கள் போகணும். அந்த வாத்து எல்லாமே இருக்கும். நீங்கள் யாருனாலும் வந்து 2 days தாராளமாக நீங்கள் ஸ்டே பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். அவ்வளோ அழகாக இருக்குங்க. மனசு ஒரு மாதிரி நிம்மதியாக ரம்மியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், வாவ், சில்லுன்னு நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே வாத்தெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இயற்கை பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இங்கே வரலாம். இங்கே பாருங்களேன், அப்படியே எனக்கே பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. உங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியா கூட இருக்குது. சிங்கம் களை இறங்கிட்டு வெயிட் பண்ணு. சுடு செருப்பு போட்டுக்கோ.
ಏ ವಿದ್ಯುತ್ ನೋಡಿ ಆಡ್ದ ಹೇಳ್ತೆ ಆಡ್ದಲಾ ಲೇ ಏಯ್ ஏ வழுக்குண்டா ஏ இரு 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 நல்லா குளிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு ஃபீல் ரிலாக்ஸாக ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது ஒரு ட்ரிப் வந்து போடணும், ரொம்ப ரிலாக்ஸாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக போடணும் அப்படின்னா இங்கே வாங்க. இல்லைன்னா ரெசார்ட்னு நாகர்கோயிலில் இருக்குது. சீப் தாங்க. உங்களுக்கு 1 டேக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து 3000 rupees அந்த மாதிரி தான் ரேட் வருது. டிபெண்ட்ஸ் ஆன் த ரூம் வந்து வேரி ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பெரிய நாய் இருக்குது. ஸோ அதான் கத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. நல்ல குளியல், நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு பிளேஸ். வந்து நீங்கள் யாராவது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே வாங்க. ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ரப்பர் வந்து இங்கே விளையிறது மீன்ஸ் அந்த மரத்துல இருந்து எடுத்தது. எவ்வளோ தூரம் இழுக்கிறாங்க பாருங்க. இருறா நீ அங்கே இருறா. நீ பாருங்களேன் ரப்பர். அப்பா எவ்வளோ பியூர் ரப்பர் இல்லை. ஸோ ஒரு நல்ல பிளேஸ். ஒரு நீங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு ஃபாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஒரு திடீர்னு கிளம்புனா தான் கிளம்ப முடியும். நீங்கள் பிளான் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து வர முடியுமான்னு தெரியல. ப்ளசண்ட்டாக இருக்குங்க எங்களுக்கு. யாராவது ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து உங்களுக்கு ஜாலியாக ஒரு ஃபேமிலியோட கூலாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இங்கே வாங்க. எனக்கு பார்லரை பற்றி யோசனையே வரமாட்டேங்குது. அந்தளவுக்கு ஒரு மைண்ட் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து மஸ்ட் விசிட் பண்ணுற பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். நாங்கள் வந்து ஸ்மால் ரூம் தான் வந்து புக் பண்ணிட்டேன். ஏன்னா அது மட்டும்தான் அவைலபிளில் இருந்துச்சு. ஃபுட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் குழந்தைங்க வயசானவங்கெல்லாம் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வாங்க. நான் ஏன் இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியே வரல. நேற்று திடீர்னு தூத்துக்குடி மீனவன் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். போகும்போது இங்கே ஒன்று இருக்குது, நம்ம சும்மா போகலான்னு பேசிகிட்டே இருக்கும்போது இவர் வண்டி விடு அப்படின்ட்டு எதுவுமே திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நேற்று போட்ட ட்ரெஸ் தான். இப்போ தான் நான் ஒரு ட்ரெஸ் தான் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருந்தேன். அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நான் நைட்டு வரும்போதெல்லாம் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. ஏன்னா ரொம்ப இருட்டு, அப்படியே ஒன்றுமே தெரில இந்த ஏரியாவில் வந்து. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வர வழியில் வந்து ஆக்சிடெண்ட்டு வேறு. எங்கள் காரில் வந்து இடிச்சிட்டு வேறு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு திகிலான அனுபவத்தோடு தான் இந்த பிளேஸ்க்கு வந்தோம். பட் வந்தது வர்த் அப்படின்ற மாதிரி இருக்குது. சீப்பாக தாங்க இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை. நிறையா இங்கே வந்து நாகர்கோயிலில் வந்து இன்னொன்று அனாட்டியா ரெசார்ட் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் கம்பேரிட்டிவ் வந்து அதை கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசார்ட்டோட லிங்க் உங்களுக்கு எல்லாமே தர்றேன். கான்டாக்ட் நம்பரு, ரெசார்ட்டோட பேர் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் கிச்சனு. உங்கள் ஹோட்டல் நேம் என்னக்கா? ஈடன் ஃபால்ஸ் ரெசார்ட். சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஆமாம், சொன்னதுக்கப்புறம் தான் ஆர்டர் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாமே ரெடி ஆகும். இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணுவாங்க. எதுவுமே பயப்படவே தேவையில்ல. நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க நெக்ஸ்ட் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து செய்வாங்க. எதையும் ஆமாம், ஈடன் ஃபால்ஸ். இங்கே நான் இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் இது மட்டும் தான் இருக்குது. மற்றபடி சிக்கன் ஸ்டோர் பண்ணுறதுக்கோ மட்டன் எது ஸ்டோர் பண்ணுறதுக்கோ எந்த இதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். நீங்கள் மஸ்ட் விசிட் பிளேஸ். நல்லா ஒரு ஃபேமிலியோட ஒரு 2 days என்ஜாய் பண்ணணும்னா, நல்ல ஃபுட்டோட என்ஜாய் பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம இதை கொடுக்கலாம். ஹாய்க்கா. உங்கள் பேர் என்ன?
எனக்கு எவ்வளோ வைக்கப்படுறீங்க பேர் சொல்கிறீங்க? எத்தனை வருஷமா இருக்கீங்க? 1 month. 1 month. ஓகே ஓகே. ஸ்பெஷலிஸ்டா? இதுதான் இந்த ஸ்பெஷலிஸ்டா நீங்கள்? இல்லை எல்லாமே ஓகே ஓகே. ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் யாரும் எடுக்க விட மாட்டாங்க, ஏன்னா என்ன பண்ணுறாங்க ஏதுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு. பட் ஆனால் இங்கே எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. அப்போ ஸோ அப்போனா எவ்வளோ குவாலிட்டியோட பண்ணுறாங்கன்றது பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் பண்ணுற பொரியல் நம்ம இந்த கேரளா ஸ்பெஷல் பொரியல் இது. கோகனட் ஆயிலில் பண்ணுறாங்க. இட்ஸ் a must visit place for a family, even for a bachelor also வரலாம். ரெண்டாவது பார்த்தீங்களா, யாராவது கிச்சனுக்குள்ளே விட்டு பார்த்துருக்கீங்களா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது? ஆனால் இங்கே வந்து எல்லாமே ஓப்பனாக என்ன பண்ணுறாங்கன்றது நம்மளே பார்க்கலான்னா எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்குது பிளேஸு. அதுவும் இல்லாமல் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா பின்னாடி இருக்கிற ஃபால்ஸில் ஒரு ரிவர் எங்கே ஃபால்ஸ் வருதுன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. சூப்பர் ஃப்ரெஷ் வாட்டர். நம்ம மார்னிங் எழுந்து குளிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இது எங்கே இருக்குன்னா நார்கோயிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ். ஹனாட்டியா ரெசார்ட் இருக்கும் இது பக்கத்துலேயே. ஸோ அதுவும் இதுவும் ரொம்ப ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட ஒரு 2 days, ஈவன் மோர் தென் 2 days நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இங்கே மஸ்ட்டாக வரலாம். ஈலன் ஃபால்ஸ் ரெசார்ட். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், உங்களோட நம்பரையும் கொடுக்குறோம். ஆமாம், ஃபுல்லாக ரப்பர் தோட்டம் தான் இங்கே. நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? இப்போ தான் மார்னிங் தான் எல்லாம் எடுத்து விட்டு எல்லாமே இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இனிமேல் தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக இருக்குது கிளைமேட்டும் சரி ஃபேமிலியோட. ஆமாம், இது வந்து வேறு ஒரு செம்ம அட்வென்ச்சரான ட்ரிப்பு. நாங்கள் 2:30 மணிக்கு வந்தோம். யானை அப்போ தான் எல்லாமே கிராஸ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக அந்த சாணியை போட்டு போயிருந்தது. ஆமாம், சூப்பராக இருந்தது, செம்ம த்ரில்லாக இருந்தது. நைட் 2:30 மணிக்குன்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், எக்ஸ்பெக்டே நாங்கள் பண்ணி வரல. இது வந்து சக்தி அண்ணாக்கு தான் நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஃபார் த ஸ்பெஷல் ஃபார் பிளான். ஆக்சுவலாக பிளானே பண்ணாமல் ஒன்று நம்ம ட்ரிப் போகிறோன்னா அதுதான் சூப்பராக இருக்கும். நம்ம பிளான் பண்ணி போனால் கூட சொதப்பிடும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இல்லையா? இது பிளானே பண்ணாமல் போவோம் அப்படின்னு நினச்சோன்னே கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போய். ஸோ ஒர்க்குன்னு போயிட்டு இப்போ தான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 day பசங்களோட இங்கே வந்து என்ஜாய் பண்ணலான்னு வந்துட்டோம். சரி, என்ன நாள் பரவாயில்லன்னு ஜாலியாக இருக்குது. நீங்களும் வாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.